வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2018ல வெளியான சமபோத ஆகாதே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி கலந்து தான் சொல்லியிருப்பாங்க. ஜாலியாவே போகும். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ வீட்ல தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ரமேஷ் அப்படின்றது. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு நந்து கிட்ட இருந்து கால் வருது. என்னடா இன்னும் மட்டியா தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு. சீக்கிரமா ரெடியாவு, நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்காருல, முகத்தெல்லாம் கழுவி இந்த இடத்துல ரெடி ஆயிட்டு இருக்காரு. பிளாட்ல எல்லாருமே தூங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. எல்லாருமே கதவை சாத்தி படுத்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப திரும்பி வீட்டுக்குள்ள வந்தவர் கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை மூணு மாதிரி வச்சிடுறாரு. அதாவது யாரையோ கூப்பிட போறாரு போல, அதுக்காக தான் இவங்க போட்டோ எல்லாம் மறைச்சு வைக்கிறாரு. எல்லாரும் படுத்துட்டாங்க, இப்ப அனுப்புனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விலை மாதுவை தான் அனுப்ப போறாரு போல. இந்த இடத்துல தான் ஈவினிங் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒருத்தங்களை லவ் பண்ணிருப்பாரு. அவங்களோட பேரு மது அப்படின்றது. மதுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஒரு மாசத்துக்கு மேல ரெண்டு பேருமே பேசாம அடிக்கடி போன்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை நினைச்சு ஹீரோ ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அப்ப ஃப்ரெண்டு நந்து இருக்காரு பாத்தீங்களா, இந்த விலை மது பொண்ண பாரு, செம்மையா இருக்கா, ஒரு நாள் சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னாலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நந்து இருக்காருல, என்ன பயப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, இன்னைக்கு நைட்டே அனுப்பி விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிதான் இவங்க பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. வரப்போற பொண்ணோட பேரு நீனா அப்படின்றது. இப்ப நீனாவே நேரடியா ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே இருங்க, நான் வரேன்ற மாதிரி இவர் கீழே இறங்கி வந்துடுறாரு. நான் ஆட்டோல தான் வந்தேன், காசு கொடுக்கணும், காசை தாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இவரும் சீக்கிரமா அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி காசை தராரு. இவங்களும் அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க பாட்டுக்கு நார்மலா நடக்கிறாங்க. எங்க ஸ்பீடா நடக்காதீங்க, சவுண்டு கேட்கும், செருப்பை கழட்டி தந்துருங்க அப்படின்ற மாதிரி செருப்பெல்லாம் கழட்டி வாங்கிக்கிறாரு. இப்ப யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக இந்த அளவுக்கு பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. இப்ப பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணலாம் பாக்குறாங்க. இவருக்கு வேர்த்து ஊத்தி இருக்குல்ல, நான் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா குளிக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு மது கிட்ட இருந்து கால் வருது. இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்றா அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அங்கிள் காமன் ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த அங்கிள் இவங்க ரெண்டு பேரையும் பேசி சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் அங்கிள் கேட்க மாட்டாரு, நாளைக்கு காலையில உன்னோட வீட்டுக்கு வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது நாளைக்கு காலையிலயா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அப்ப நாங்க வரது கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் இல்ல, வான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. என்ன உனக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை போல, அதனாலதான் என்ன வர வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி நீனா கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி வந்த வேலையை பாப்போன்ற மாதிரி நீனாவும் கிஸ் பண்றதுக்காக வராங்க. பக்கத்துல வரும்போது உங்களுக்கு ஏப்பம் வந்துருது. என்ன இப்படி ஏப்பம் வருது, சாப்பிடலையான்னு கேக்குறாரு. சரியாவே சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருங்க வீட்டுல ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இவர் வீட்டுல மேகி மட்டும் தான் இருக்கும், அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாரு. நீயே ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஊட்டி விடுறதா அப்படின்ற மாதிரி அவரும் ஸ்பூன்ல ஊட்டுறதுக்காக வராரு. ஸ்பூன்ல எல்லாம் ஊட்டாத, வாய் வழியா ஊட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க பண்ண முடியும்னு கேக்குறாரு. நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பெரிய நூடுல்ஸ் எடுத்துடுறாங்க. ஒரே சமயத்துல ரெண்டு பேருமே வாயில வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நெருங்கி வராங்க. இப்ப கிஸ் பண்றதுக்காகவும் வராங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிச்சிடுறாங்க. ஹீரோ ரொம்ப பயந்துடுறாரு. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கதவை திறக்கிறாரு. கீழ் வீட்டுல இருக்க தேவின்றவங்க தான் கதவை தட்டியிருக்காங்க. என் மாமனாருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருச்சு, நீ உன் வண்டி எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சாவி வேணா தரேன், வேற யாரையாவது கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாருக்கும் சரியா வண்டி ஓட்ட தெரியாதுப்பா, நீ ஏன் வந்தா நல்லா இருக்கும், தயவு செஞ்சு வான்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. இவரால பெருசா தேவி அவாய்ட் பண்ண முடியல. சரிக்கா நான் வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப போனுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்களுக்கு தர வேண்டிய காசை இப்பயே தந்துடுறாரு. நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கிளம்ப போறாங்க. இப்ப எப்படி நீ கிளம்ப முடியும், கீழே தான் பரபரப்பா இருக்குமே, நீ இப்ப கிளம்ப வேணாம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறேன், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நீ உள்டாப்பால்லாம் போடாத, நான் வெளிட்டாப்பால் போட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப இவரோட கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேவி சொல்லிட்டாங்க. இதனால இவரும் வீட்டுக்கு திரும்பி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப கதவை திறந்து உள்ள வராரு. பார்த்தா இவங்க அசைவே இல்லாத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் எழுப்புறதுக்கு பாக்குறாரு. அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. என்ன இவ எந்திரிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. கண்டிப்பா இறந்துதான் போயிட்டாளா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப செக் பண்றாரு. சுத்தமா மூச்சு வரல, இறந்து போயிட்டாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு.
இவர் வெளி டப்பல் தானே போட்டு போனாரு, யாருனாலும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி ஃப்ரெண்டு நந்துக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நந்துக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த நந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிருக்காரு போல, செம்ம போதையில இருக்காரு. இவர் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு. என்ன இவன் வேற எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. நம்ம போன கேப்ல யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா யார் வந்திருப்பாங்கன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. வந்ததுல இருந்து அவங்களோட நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நெஞ்சு அடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணியை தேடி இருப்பா. தண்ணி வீட்டுல எங்க இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. நமக்கு கூட நடுவுல கால் பண்ண ட்ரை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. எதுவுமே நடக்காம நெஞ்சடைச்சு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யாரும் உள்ள வரலன்னா கண்டிப்பா இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க போன்ல இப்போ ஒரு போன் கால் வருது. இந்த கால் அட்டன் பண்றதா வேணாமான்னு யோசிக்கிறாரு. இப்ப அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு. எதிர யாரோ ஒருத்தன் பேசுறான். இன்னும் நீ சாவலியா, உயிரோட தான் இருக்கியா, சீக்கிரமா செத்து போயிடுவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். யார் இவன், எதுக்காக இந்த மாதிரி சொல்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இதே இடத்துல சோகமா உட்காந்து இருக்காரு. இப்ப காலையில டைம் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவரும் வெளியே வந்து கதவை திறக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஈரனும் அங்குளும் தான் வந்திருக்காங்க. ஈரன் கால்ல ஏதோ தட்டுப்படுது. என்ன தட்டுப்படுது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா வளையல் தான் தட்டுப்படுது. நான் இல்லாத சமயம் வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப செக் பண்றதுக்காக ரூம்குள்ள வராங்க. அந்த இடத்துல நீனா இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. இதை பார்த்து ஷாக் ஆன மாதிரி கத்திடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொலை பண்ண குற்றத்துக்காக ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துருமோன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுதான் பார்த்திருப்பாரு. இப்ப சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஃப்ரெண்டை நேரடியா வீட்டுல போய் பார்ப்போன்றதுக்காக கார் எடுத்துட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. கதவு சாத்தி இருக்கு. இவர் கதவை பயங்கரமா தட்டுறாரு. அப்ப கூட அவங்க முழிக்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப கால் பண்றாரு. அதையும் எடுக்க மாட்டாங்க. ஹீரோக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களோட பேக்கை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. இவரை பாக்குறதுக்காக நீனா வரதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிய வருது. பில்லு மூலியமா தான் தெரிய வருது. நேரா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. இங்க என்னோட பாஸ்போர்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தேடி பவுலா பண்ணிட்டு இருக்காரு. சிசிடிவியை செக் பண்ணுன்னு கேட்கிறாரு. அப்படிலாம் காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மேனேஜர் சொல்லிட்டாரு. நான் காசெல்லாம் கூட தரேன் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரிப்பா கொஞ்ச நேரம் மட்டும் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவரும் சிசிடிவி ரூம்க்கு அனுப்பிடுறாரு. இந்த நீனா யார் கூட வந்திருக்காங்கன்னு செக் பண்றதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்றாரு. ஒரு நபர் கூட தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த நபர் யாரு என்னன்னு தெரியல. அவனோட முகத்தை மட்டும் ஹீரோ பார்த்து வச்சுக்கிறாரு. இப்ப அங்க இருந்து கிளம்பி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. மேற்கொண்டு அவங்களோட பேக்கை செக் பண்றாரு. பேப்பர்ல மடிச்ச மாதிரி வேற ஒரு சிம் வச்சிருக்காங்க. இது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சிம் வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இந்த சிம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போட்டு பாக்குறாரு. ரெகுலரா பேசுற மாதிரி 2-3 நம்பர் இருக்கு. அதுல ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீனா கூட வேலை பாக்குறவங்க தான் போன் எடுக்கிறாங்க. அவங்க பாலக்காடுல இருக்கிறதா தெரிய வருது. அந்த இடத்துல தான் நீனாவும் ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அங்க போனா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி அட்ரஸ் இவர் கேட்டு வாங்கிக்கிறாரு. எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நம்ம டிராவல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நைட்டு நேரம் ஹீரோவும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பழக்கத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஃப்ரெண்டு புதுசா ஒரு வீடை பார்த்திருப்பாரு. 2 பேருமே அந்த வீடை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க பார்க்க வந்த வீட்டுல தான் ஹீரோயின் இருந்திருப்பாங்க. இப்ப வேற வீட்டுக்காக ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த புது வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹீரோயினோட நாய் இருக்கு பாத்தீங்களா, வேகமா வந்து இவரோட கால்ல கடிச்சு விட்டுருது. ஹீரோயினும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. சாரி சார், என்னோட பழைய வீடுல அதனாலதான் இப்படி வந்து பண்ணிருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டாக்டரா தான் இருப்பாங்க. நானே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், என் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாங்க. இது மூலியமாவே இவங்க 2 பேருக்குள்ளேயும் பழக்கம்லாம் ஏற்படுது. நாளடைவுல இவங்க 2 பேருமே லவ்வர்ஸா மாறி இருப்பாங்க. இவங்க 2 பேருமே பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துருது. என்ன இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறது. ஹீரோவா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, அவ வீட்டுக்கு போனா ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற, செத்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஆச்சரியப்படுறாரு. வீட்டுல பாடி மட்டும் தனியா இருக்கிறது சரி கிடையாது, அதனால நீ என்னோட வீட்டுக்கு கிளம்பி போன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இது பாடி கூட நான் தனியா இருக்கணுமா, என்னாலாம் முடியாதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இது நடந்ததுக்கு நீயும் ஒரு விதத்துல காரணம், அவனை இப்ப மட்டும் போலன்னு வச்சுக்கோ, நான் மாட்டினா உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. என்னடா இப்படிலாம் மிரட்டுற, உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் புலம்புறாரு. ஹீரோ சொன்ன மாதிரியே இப்ப வேகமா கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மதுவோட அங்குளும் பேச வரதா சொல்லியிருக்காரு. நான் வர வேணான்னு சொல்லிடுறேன், நீ காலையில வரைக்கும் அங்கேயே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்டு ஏத்துக்கிறாரு. ஃப்ரெண்டு இவங்களோட போட்டோலாம் போன்ல வச்சிருப்பாரு. அதை முதல்ல டெலீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவரோட பக்கத்துல இருக்க மாதிரிலாம் தோணுது. அவங்க பயம்புத்துற மாதிரிலாம் பண்றாங்க. இது எல்லாம் இவரோட கற்பனையா மட்டும்தான் இருக்கும். இப்ப விடியவே செஞ்சிருது. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. எங்க இருக்கன்னு கேக்குறாரு. வீட்டுல இருந்து கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ கிளம்பாத, திடீர்னு ஆபீஸ்ல ஒரு வேலை வந்துருச்சு, பாலக்காடுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் நம்ப மாட்டாங்க.
திரும்பி சேர்றதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா நம்ம திரும்பி சேரணும், நாளைக்கு நீயும் அங்குளும் சேர்ந்து வாங்க, நான் இன்னைக்கு உண்மையிலேயே பாலக்காட்டுல தான் இருக்கன்ற மாதிரி போட்டோவை எடுத்து அனுப்புறாரு. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு ராம்னு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. தேவின்னு ஒருத்தங்க பேச வந்தாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்டா தான் இந்த ராம் இருப்பாரு. ராமோட அப்பா நைட் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருப்பாரு. சாவு வீடுன்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. திடீர்னு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, ஒய்ஃப் தான் உங்ககிட்ட கேட்க சொல்லி சொன்னா, உங்க சிலிண்டரை எடுத்துக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சாவியை நான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேனே, நான் வரவும் லேட் ஆகும்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, என் ஒய்ஃபு கிட்ட உங்க அம்மா சாவியை குத்துட்டு போயிருக்காங்க, நாங்க எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே போகாதீங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. அதை பத்திலாம் அவரோட மாமனார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன் உடனே போக வேணாம், அவர் வரப்போறாரா அப்படின்ற மாதிரி மாமனார் கேட்கிறாரு. அவர் வரப்போறது இல்ல, ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போக சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்பயே போலான்ற மாதிரி மாமனார் சொல்லிட்டாரு. ஹீரோ எதனால கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கன்னு சொல்லியிருப்பாருன்னா, ஃப்ரெண்ட் அங்கிருந்து மறைய வைக்கிறதுக்காக தான். இப்ப ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அவங்க வரும்போது நீ வெளியே வராத, மறைஞ்சுக்கோ, அவளோட பாடியும் மறைச்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மேல கபோர்ட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல இவங்களை மறைச்சு வைக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு இவங்களை மறைச்சு வச்சிடுறாரு. இவருமே அந்த இடத்துல மறைஞ்சுக்கிறாரு. இப்ப இவங்களும் சாவியை வச்சு கதை ஓபன் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் கதவை திறக்க மாட்டேங்குது. இவ்வளவு பண்ண ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, உல்டா பால் தெரியாம போட்டுருவாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க வேற கதவை இடின்னு இடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் பொறுமையா வெளியே வராரு. சட்டுன்னு டாப்பல ஓபன் பண்ணி ஒளிஞ்சுக்கிறாரு. அவங்களும் கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க சிலிண்டரை எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. கலட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமனார் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு கீழே போய் நசன் வேலையை பார்க்கணும், இங்கேயே எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த ராமன் ஏத்துக்கிறாரு. ராமு டீ எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது இந்த மாமா என்ன பண்றாருன்னா, ரூமை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரூம் கிட்ட வந்துடுறாரு. அவர் ரூம்குள்ள வரதுனால நந்து வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வந்த மாமா இருக்காருல, வயசு பையன், சரக்கை எங்க வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கபோர்ட்ல வச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்கு, அங்க செக் பண்ணா என்னன்ற மாதிரி செக் பண்றதுக்காக ஏற போறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ராம் வந்து தடுத்துறாரு. யாருனே தெரியாதவங்க ரூம்ல இப்படிதான் வருவீங்களான்னு கேக்குறாரு. சரக்கு இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. கீழே சரக்கு நான் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதை வேணா எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ போய் எடுத்துட்டு வாப்பா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாமா சொல்லிட்டாரு. இப்ப ஏசியை ஃபுல் ஸ்பீட்ல மாமா வச்சிடுறாரு. ஏற்கனவே நந்து யூரினை கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்ப கூலிங் வேற ஃபுல்லா இருக்குல்ல, இவரால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேலேயே என்னால முடியாது அப்படின்ற மாதிரி யூரின் போயிடுறாரு. இப்ப மேல இருந்து தண்ணி மாதிரி சிந்திட்டு இருக்கு. இந்த மாமாவோ என்ன ஏசி இங்க ஓடுது, அங்கிருந்து தண்ணி சிந்துது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பெருசா இதை கண்டுக்காம இவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாரு. இப்ப ஹீரோவும் அந்த அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஓஹோ நீங்க தான் போன்ல பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கேக்குறாங்க. அவங்க பேரு நித்யா அப்படின்றது. வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார சொல்லிடுறாங்க. இவரும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு வயசான நபர் இருக்காரு. சர்வீஸ்லாம் இங்க சூப்பரா இருக்கும்பா, என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் நித்யா கிட்ட நீனாவை பத்தியே கேட்டுட்டு இருக்காரு. அவங்க பொருள்லாம் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. வந்ததுல இருந்து எதுக்காக நீனாவை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க, நான்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நித்யாக்கு வேலை வந்துருது. அந்த ரூமை விட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறாரு. எதுவும் கிடைக்கல. அதனால கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி நித்யாவும் யோசிக்கிறாங்க. இப்ப நித்யா சேகர்னு ஒரு நபருக்கு கால் பண்ணிட்டாங்க. யார் வந்தாலும் நீங்க சொல்ல சொல்லி சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒருத்தன் நீனாவை கேட்டு வந்தான், இப்பதான் கிளம்பி போனான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த வழியா போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுக்கிறாரு. இவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த வழி பக்கமா தான் இருக்கும். உடனே அந்த இடத்துக்கு போனோம்னு ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவோட காரை இவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக நித்யா கிட்ட விசாரிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவனை லாக் பண்ணுங்கன்னு சொன்னா ஆட்கள்லாம் லாக் பண்ணிடுறாங்க. நீ ரவியோட ஆளு தானேன்ற மாதிரி இந்த சேகர் கேட்கிறாரு. ரவி யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த போட்டோல இருக்கவன் தான் ரவின்ற மாதிரி சேகரும் போட்டோவை காட்டுறாரு. ஆக்சுவலா நீனா கூட ஹோட்டல்ல ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் ரவின் ஹீரோக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் சேகர் எதுக்காக ரவியை தேடிட்டு இருக்காரு அப்படின்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரவி சேகர் ரெண்டு பேருமே ஒரு பொலிட்டீஷியன் கீழே தான் வேலை பார்ப்பாங்க. அவர் பணத்தை வேற ஒரு இடத்துக்கு கை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை வரும். அந்த வேலையை சேகர் கிட்ட கொடுப்பாருன்னு எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா ரவி கிட்ட கொடுத்துருப்பாரு. ரவி ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறாருல, அதனால கூட ஒரு பொண்ணை கூட்டு போலான்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் நீனாவை கூட்டு போறதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு. அப்படி போனவங்க காசை தூக்கிடுறாங்க போல. காசை பத்தி எந்த தகவலும் வந்திருக்காது. இதனால பொலிட்டீஷியன் இருக்கார்ல, விசாரின்ற மாதிரி சேகர் அனுப்பி வச்சிருப்பாரு. இதனால தான் சேகர் அவங்களோட வீட்டை கண்டுபிடிச்சு விசாரிச்சிருப்பாரு. அவ வந்தா உடனே சொல்லணும், அவளை தேடி யார் வந்தாலும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நித்யா கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால தான் நித்யா ஹீரோ வந்த தகவலை பத்தி சொல்லியிருப்பாங்க. நீ நீனாவை எதுக்காக தேடி வந்த சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சேகர் கேட்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு போன் கால் வருது. இளையராஜா பாட்டை தான் வச்சிருக்காரு போல. அந்த பாட்டை சேகரும் செம்மையா ரசிக்கிறாரு.
இளையராஜா உனக்கு பிடிக்குமான்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. நிறைய பாட்டு வச்சிருக்கேன்னு கேட்குறாரு. ஏகப்பட்ட பாட்டு வச்சிருக்கேன், நீங்க கயிறை கழட்டுங்க நான் காட்டுறேன்னு சொல்றாரு. அண்ணன் உங்களை ஏமாத்த பார்க்கறான் வேணான்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டாங்க. இளையராஜா பாட்டு கேட்கறவங்களாம் சாஃப்டா தான்டா இருப்பான், கயிறை கழட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஆட்களும் கயிறை கழட்டிடுறாங்க. கயிறை கலட்டினோடனே ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. போன வாட்டி வசமா லாக் பண்ணிருப்பாங்க, அதனால தான் இவர் சண்டை போட்டுருக்க மாட்டாரு. இந்த வாட்டி வாய்ப்பு கிடைக்குதுல, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் இருக்காங்கல்ல, ஹீரோவோட காரை லாக் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குற சேகரும் ஆட்களும் அங்கிருந்து காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப லாக் பண்ண எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, நீ ஒரு கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப எஸ்ஐயே இவரை ஜட்டியோட உட்கார வச்சிருக்காரு. கார் ஏத்தி தான் அந்த நபரை கொண்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் ஹீரோக்கு வேற கேஸுக்காக கூட்டு வந்திருக்காருன்னு புரியுது. சார் நீங்க சொன்ன டைம் நான் கார் ஓட்டவே இல்ல, ஒரு இடத்துல தான் இருந்தேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா எஸ்ஐ ஏத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா நீ தான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த இன்ஸ்பெக்டர் வேற யாரும் கிடையாது, நித்யா கூட இருந்தாருல அவரா தான் இருப்பாரு. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது இவன் என் கூட தான் இருந்தான், இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, சரியான காரை கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணு அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டாரு. எஸ்ஐயும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் நீ கிளம்புன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ கிளம்பலான்ற மாதிரி வெளியே வராரு. சேகரும் ஆட்களையும் இவரையே கவனிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு லைட்டா பயம் வருது. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டரை வேணும்ட்டே வெளியே வர வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு இவன் ரொம்ப க்ளோஸ் போல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அதனால இவரும் கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ கால் பண்றாரு. அதனால வைப்ரேஷன் சவுண்ட் கேக்குது. மாமா இருக்காரு பாத்தீங்களா, வெளியே இருக்க மாப்பிளையோட போன் தான் அடிக்குது போல அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஃப்ரெண்டும் அட்டன் பண்ணி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க இன்னும் கிளம்பாம இங்கதான் இருக்காங்க, சீக்கிரமா போக சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, ரவின்னு ஒருத்தன் தான் நீனாவை ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ரவியோட நம்பர் என்கிட்ட இருக்கு, கால் பண்ணா எடுக்க மாட்டான். அவன் நம்பர் மூலியமா அவனை ட்ரேஸ் பண்ண முடியுமா பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு ஹேக்கிங்லாம் தெரியும்ல, அவன் கிட்ட கேட்டு பாருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க ஃப்ரெண்டோ ஏத்துக்கிறாரு. இப்ப நந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி போன் நம்பர் மூலியமா லொகேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. போன் நம்பர் மூலியமா அவன் போனோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன், அது மூலியமா லொகேஷனை கண்டுபிடிச்சிருவேன், நம்பரை மட்டும் தான்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, கீழ இருந்து சரக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ள பக்கத்து ரூமுக்கு போறாரு. அதே மாதிரி மாமா இருக்காரு பாத்தீங்களா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூமுக்கு போயிடுறாரு. இதான் கேப்ன்ற மாதிரி நந்து கீழே இறங்கி வந்துடுறாரு. என்னையே டென்ஷன் பண்ணிட்டீங்கல்ல, இருங்கடா சரக்கு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரக்கு அடிச்சிடுறாரு. வந்து பாக்குற ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே நீ தானே அடிச்ச அப்படின்ற மாதிரி சண்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. சரி வேற சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு கார்ல ஒரு வெட்டிங் கார்டு கிடைக்குது. அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் இவருக்கு தோணுது. நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால இவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு நந்து இருக்காருல, உங்க ரெண்டு பேருக்கு ஒரே ரூம் தான் கிடைச்சது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கீயை தராரு. ஹீரோ சொல்லி தான் நந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியுது, கீழே படு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. பெட்ல தான் நிறைய இடம் இருக்குல்ல, ரெண்டு பேருமே பத்துக்கலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. அப்ப நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு திடீர்னு முழி போறது. ஹீரோயினை பார்த்தா விரல்லாம் சூப்பிட்டு இருக்காங்க. என்ன இவ குழந்தை மாதிரி விரல் சூப்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாரு. இதை வீடியோ மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ மாதிரி எடுத்துக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு தானே வந்தாங்க, அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பார்த்து பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. எப்படி இவங்க கிட்ட எல்லாம் வீடியோ போச்சு, நீ தான் அனுப்புனியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நந்து கிட்ட மட்டும் தான் இவர் காமிச்சிருப்பாரு. நந்து தான் எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருப்பாரு. என் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி நந்து பேசுறாரு. உன் மேல தப்பு இல்ல, இவன் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி கோவப்படுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவையும் இப்படிதான் அனுப்புவியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். அப்படிதான் ஒரு மாசத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேருமே சரியா பேசிக்காம இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நீனாவோட பர்ஸ் இப்பதான் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிருக்கும். அந்த பர்ஸ்ல ஒரு பேப்பர் இருந்தது, 158 159 நம்பர்லாம் போட்டு இருந்தது. ஏதோ லாக்கரோட நம்பர் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உன் ஃப்ரெண்டு லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரேஸ் பண்ணி சொல்லிடுவான், நான் உனக்கு சொல்லிடுறேன். வீட்டுல இவனுங்க ரெண்டு பேர் தொல்லை தாங்க முடியல, நீ அனுப்பி விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப ராம்க்கு கால் பண்ணி சிலிண்டர் எடுத்துட்டீங்களான்னு கேக்குறாரு. இல்ல நாங்க இங்கேயே காஃபி டீ எல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ராம் சொல்லிட்டாரு. சரி என்னோட ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவான், அதனால நீங்க சாவியை அவங்கிட்ட தந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ராமும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, வெளியே போயிட்டு உள்ள வர மாதிரி பாவலா பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்டும் அதே மாதிரி பண்றாரு. இப்ப இவங்க கிட்ட சாவியை வாங்கி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாரு. இப்ப ரவியோட லொகேஷன் கிடைச்சிருது. ரயில்வே ஸ்டேஷனை தான் காட்டுது. இங்க எங்க இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணி சேகரும் ஆட்களும் வந்துடுறாங்க. ஹீரோவை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் இவங்களுக்கு பயந்து வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆட்டம் காமிச்சு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு.
இப்ப ரவியோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. லாக்கர் ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் ரவி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். 158 159 நம்பர்ல இருந்து பேக தான் எடுக்கிறான்றது இவருக்கு தெரிய வருது. ஒன்ன தான்டா தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவளை என்னடா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல மாட்டேல அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த பேக் எடுக்கிறாரு. அதுல இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் எரிக்க ட்ரை பண்றாரு. அவசரப்பட்டு அப்படிலாம் பண்ணிடாத, நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் இவன் சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் போன் எடுத்து வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் இவன் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ரவியும் வேற ஊருக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாரு. ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் வந்திருக்காங்க. வந்தவர் ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது காசெல்லாம் இருக்கிறது தெரிய வருது. காசை எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாருன்னு தெரியாம மோதிட்டு இருக்க, எவ்வளவு கமிஷன் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. என்கிட்டயே கமிஷன் தரேன்னு சொல்றியா? எனக்கு கமிஷன்லாம் தேவையில்ல, பேக தான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப ரவிக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. சரி ஸ்டேஷனுக்கு போய் பாப்போன்ற மாதிரி வேகமா பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அங்க விசாரிக்கும் போது தான் ஏற்கனவே வந்தவங்க இன்ஸ்பெக்டரே கிடையாதுன்னு தெரிய வருது. நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. திரும்பி வேக வேகமா ஹோட்டலுக்கு வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல இருந்த நீனாவும் காணாம போயிடுறாங்க. என்ன இவளும் காணாம போயிருக்கா? அப்ப இவ தான் இந்த பிளான பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கால் பண்ணாலும் நீனா போனையே எடுக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நீனாவை நமக்கு காட்டுறாங்க. நீனா தான் இந்த பிளான பண்ணிருப்பாங்க. இவர்கிட்ட காசு இருக்கிறது தெரிஞ்சிருக்கும்ல, அதனால தான் ஆளை செட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு மாசம் நம்ம எல்லாருமே வேற வேற பகுதியில இருப்போம், அதுக்கப்புறம் காசை வந்து எடுத்துப்போம், சிம் எல்லாம் கூட கழட்டி தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பொலிட்டீஷியன் கிட்ட சொன்னா கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி பயந்துருப்பான். எப்படியாவது நீனாவோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருவாரு. அம்மா பொண்ணு தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் டார்ச்சர் எல்லாம் பண்றாரு. பொண்ணோட உண்மையான லொகேஷனை தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நீனாவை இந்த ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணிருப்பாரு. அம்மாவையும் பொண்ணையும் டார்ச்சர் பண்ணாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வீடியோவா காட்டுறாரு. இதை பாக்குறவங்க செம்மையா பயந்துடுறாங்க. நான் எல்லாத்த பத்தியும் சொல்லிடுறேன், இங்கதான் காசு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒன்னால கடைசி 2 நாளா நான் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரவி கோவப்படுறாரு. அப்ப தெரியாதனமா கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்திருது. அவங்க மேல எல்லாம் ஊத்திருது இல்ல, போய் கிளீன் பண்ணிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் கிளீன் பண்றதுக்காக எந்திரிச்சு போயிருப்பாங்க. என்னையே அலைய விட்டுட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இவர் கையில விஷம்லாம் வச்சிருப்பாரு. அதை அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்துடுறாரு. அவங்க வந்தோன்னு குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் இந்த இடத்துல குடிச்சிருப்பாங்க. அதோட தாக்கத்தினால தான் இறந்து போயிருப்பாங்க. கால் பண்ணி இன்னும் சாவலியான்னு கேட்டதும் ரவியா தான் இருப்பாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ பண்ண வேலையினால தான் அவ என்னோட வீட்டுக்கு வந்து இறந்து போயிட்டா, நீ இந்த காசெல்லாம் வச்சுக்கோ, அதே மாதிரி அவளோட பாடி அங்கிருந்து கொண்டு போய் என்னன்னா பண்ணிக்கோ, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ரவியும் ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை சேகர் ஆட்கள் பாத்துடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப நடுவுல ஒரு இடத்துல லாக் பண்ணி ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஹீரோவா அவங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி ரவி இருக்காருல்ல, பேக தூக்கிட்டு ஓட பாக்குறாரு. ஹீரோ சண்டையை முடிச்சுட்டு கார் கிட்ட வரும்போது தான் ரவி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறது தெரிய வருது. அவனை விட்டுறக்கூடாது, பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில ஹீரோவோட போனு ரவி கிட்ட மாட்டிருது. அந்த போனை போட்டு உடைச்சிடுறான். ரவி பேசின ஆதாரம்லாம் அதுல தானே இருக்கு. அதெல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. திரும்பி இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவன் சூலத்தை கையில எடுத்துடுறான். ஹீரோவை கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ சட்டுன்னு விலகிடுறாரு. அதனால அவன் மலையில இருந்து உருண்டு போய் கீழே விழுறான். இவரும் பொறுமையா பக்கத்துல வந்து என்னாச்சுன்னு பாக்குறாரு. அவன் இறந்தே போயிடுறான். என்ன இறந்து போயிட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருந்தது, அதுவும் இப்ப கெட்டு போயிருச்சு. இந்த ரவி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ண, அவளை ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வையே, நான் சீக்கிரமா வந்துடுறேன், நம்ம எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்டை ஏத்துக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே உங்களோட பாடியை வச்சிடுறாரு. இப்பதான் தேவியும் கதவை தட்டுறாங்க. என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஃப்ரிட்ஜ்ல பால் வைக்கிறதுக்காக வந்தேன், இவங்க வைக்கிறதுக்காக வராங்க, அதெல்லாம் வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்பா கொஞ்சோண்டு இடம் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கேட்காம தடுத்துக்கிட்டே இருக்காரு. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி தேவி சொல்றாங்க. ஆனா சட்டுன்னு கதை ஓபன் பண்ணிடுறாங்க. இவரும் ஷாக் ஆகுறாரு. நல்ல வேலையா ஃப்ரீசரோட டோரை தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. உள்ள பீர்லாம் இருக்கு. இதனால தான் இடம் இல்லைன்னு சொன்னியாப்பா, இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போறதுக்காக ஒரு குட்டி அணையை வர வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்ன்ற மாதிரி கீழே தூக்கிட்டு போயிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்டை ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஃப்ரிட்ஜை கீழே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தேவி இருக்காங்கல்ல, பாலை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக கதவை திறக்க வராங்க. ஹீரோ பாலுக்கான காசெல்லாம் தந்துடுறேன், பாலு கெட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறது. இப்ப குட்டி அணையில வச்சிடுறாங்க. குட்டி அணையில டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 750 ரூபான்னு பேசியிருப்பாங்க, 300 ரூபா தான் தருவன்ற மாதிரி நந்து சொல்லிட்டாரு. வேணும்ட்டே சண்டையை கிரியேட் பண்றதுக்காக தான் நந்து இப்படி பண்றாரு.
300 கட்டுப்படி ஆகாது, நீங்க இறக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பகுதியில இறக்கிக்கிறாங்க. இப்ப நீனாவோட பாடி எடுத்து காருக்குள்ள வைக்கிறாரு. காருக்குள்ள ஏற்கனவே ரவியோட பாடி இருக்கு. இது என்னடா இன்னொன்னு பாடி இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இப்ப ரெண்டு பாடியும் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த இடத்தை இவங்க ரெண்டு பேருமே சாஞ்சி படுத்திருக்க மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு ரவியோட போன் இவர்கிட்ட தானே இருக்கு. சேகருக்கு மெசேஜ் பண்றாரு. இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி தான் மெசேஜ் பண்றாரு. சேகர் வரதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சேகரும் ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க தானே வர சொல்லி மெசேஜ் அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ரவியும் நீனாவும் சேர்ந்த மாதிரி உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு உயிர் இல்லைன்றது தெரிய வருது. பேக் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கு. தேவையான காசு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. பொலிட்டீஷியனுக்கு கால் பண்ணி பேக் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரவியும் நீனாவும் இறந்து போன மாதிரி இருக்காங்க. யாரு கொன்னாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. யாரு கொன்னா என்ன, அவங்க ரெண்டு பேரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடு, அதே மாதிரி பேக் எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஹீரோவும் ஃப்ரெண்டும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. செங்கல் சூளையில எரிக்கிற மாதிரி இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல ரெண்டு பேரோட பாடியும் எரிச்சிடுறாங்க. எப்படியோ டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, பேசி திரும்பி இவங்க ரெண்டு பேரையும் சேர வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு நந்து நியூஸ்ல எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. மச்சான் உடனே உள்ள வந்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் பாக்குறதுக்காக வராது. ஆக்சுவலா காசு எடுத்துட்டு அவனுங்க கிளம்புனாங்க பாத்தீங்களா, அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவங்க எல்லாருமே ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி அந்த காசெல்லாம் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. இவ்வளவு பண்ணவங்க நீனாவோட போனை டிஸ்போஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நீனா போன்ல கால் வருது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே ஹீரோ கால் அட்டன் பண்ணிட்டாரு. உங்க நம்பரை என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான், வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பையன் தான் பேசிட்டு இருக்கான். கஸ்டமர் தான் கால் பண்ணிருக்கான், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இதோடய நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.